இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. அது மாதிரி பெண்களும் சில நேரத்தில் கணவனையே கூட அது மாதிரி வந்து ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப பிரயோஜனம் இல்லாத ஒரு கணவன், ரொம்ப குடும்பக்கார கணவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா சில நேரத்தில் அவங்களே கூட அது மாதிரியான ஒரு கொலையெல்லாம் பண்ணிடுறாங்க. சாமி சொன்னதா நம்மளும் அதை நம்புகிறோம். அது மாதிரி அந்த கோயிலில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து அப்பப்போ அது மாதிரி அம்மன் வரும் போவோம். அவர் வந்து இவரை வந்து வாட்ச் பண்ணுறாரு. இவர் வர்றது, இந்த உத்தரவு கேட்குறது, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அதை வாட்ச் பண்ணிவிட்டு அவருக்கு சாமி வருது. அவர் வந்து சில நேரத்தில் அவருக்கு சாமி வரும்பொழுது அவர்கிட்டயே ஒரு உத்தரவு கேட்குற மாதிரி ஒரு பரீட்சையத்தை அவர் ஏற்படுத்திக்கிட்டார். சாமி வருது அவர் மேலே, அந்த தம்பி மேலே. அந்த அம்மா வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, கொண்டு வந்துட்டு எல்லாமே நான் சொன்ன மாதிரி அப்படின்னோடனே இவர் அம்மா எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சுருக்கம்மா அப்படின்னு காலடியில் வைடா அப்படிங்கிறாரு. அவங்க காலடியில் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. வச்சோடனே இவர் அதுக்கேற்ற மாதிரி அதில் ஒரு தீர்த்தம்லாம் தெளித்து அது மேலே பூவெல்லாம் போட்டு அதுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணி அதை எடுத்து கையில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இதோட உனக்கு வந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு, இதுக்கு மேலே நீ எந்த விதமான இதுக்கும் நீ பயப்பட வேண்டாம், இனிமேல் வந்து உனக்கு எல்லாமே இனிமேல் வரப்போகிற காலம் பூரா உனக்கு நல்லா இருக்கும். அவர் சொன்னோடனே அவர் தான் அதுக்கப்புறம் வந்து தண்ணி கிண்ணி தெளித்து அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்புறமா எழுப்பிலாம் ஜனங்க அங்கே நிறைய கோயில் இது மாதிரிலாம் வரும்போது நிறைய ஜனங்க கூடலாம் நிற்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னே இவரே அந்த தம்பியை கேட்குறாரு. சின்ன வயசு பையன்தான் அவர். அவர் மேலே தான் அந்த குலதெய்வம் வருது. அப்போ அவரே கேட்குறாரு, என்ன சார் என்ன சொன்னிச்சு அம்மா வந்தது, என்ன சார் சொல்லிச்சு? இல்லை இது மாதிரி வந்து எனக்கு கெட்ட நேரம் அப்படின்லாம் சொன்னாங்க, அதனால தான் ரொம்ப இதுவாகிட்டாங்க. ஐயோ என்ன சார் அப்படியா சொல்கிறீங்க? அவர் வண்டி ஓட்டுறாரு, ஒரு பின் சீட்டில் உட்காந்துக்கிறாரு. சூட் கேஸ்லாம் வந்து இதில் வச்சாச்சு, கார் உள்ள வச்சாச்சு. அங்கேருந்து இவங்க வராங்க. கிட்டத்தட்ட ஒரு விழுப்புரம்லேருந்து கிளம்பி அப்படியே கொஞ்சம் திண்டிவனம் வரைக்கும் அப்படியே தாண்டி அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த கோட்டீஸ்வரர்னு சொன்னேன் இல்லையா, பணக்காரன் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கண்ணுலாம் இருட்டுது அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுறாரு. உடனே ஒரு வண்டியை ஓரம் நிறுத்திட்டு விசாரிக்கிறார். ஐயா என்னங்க 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 தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காவல்துறையை சேர்ந்த கவிஞர் VA ஜோதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நீங்க எத்தனையோ கேசஸ் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ கேசஸ் வந்து ரொம்ப சால்வ் பண்றது கஷ்டமா இருந்திருக்கும், ரொம்ப குழப்பமா இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க. ஸோ அப்படி நீங்க பார்த்ததுலேயே இப்படிலாம் கூட ஒரு கேஸ் நடக்குமா அப்படின்னு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கேசஸ் இருக்கா? இருக்குமா, நிறைய இருக்கு. நமக்கு சவாலாக இருக்கிற கேஸுங்கிறது வேற. சவால்ன்றது பொதுவாகவே ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மர்டர் கேஸு, இது மாதிரியான ஒரு செயின் ஸ்நாச்சிங், இல்லை ஒரு பீரோ புல்லிங், அது மாதிரி திருடு போகிற கேஸு, கொலை பண்ணுற வழக்கு, அது மாதிரியான வழக்கெல்லாமே வந்து எந்த விதமான எவிடன்ஸே இருக்காது. அதாவது வந்து எந்த ஆதாரமும் இருக்காது. நம்ம யாரையுமே சந்தேகமே பண்ண முடியாது. அப்படிலாம் இருக்கும் சில வழக்கெல்லாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அக்யூஸ்டு வந்து நம்ம பக்கத்துலேயே இருப்பார், நமக்கு தெரியாது. அவர் மேலே சந்தேகப்படுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பில்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. ஒரு சில புத்திசாலி குற்றவாளிகள்லாம் வந்து அதை செய்வாங்க. செஞ்சுட்டு தவறு செஞ்சுட்டு அதை அழகாக மறைச்சிட்டு நம்ம கூடயே கூட ட்ராவல் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சில நேரத்தில் வந்து நம்மக்கிட்டே ஒரு மாதிரி, சார் நான் சார் பறி கொடுத்துட்டோமே சார், அப்படி சார், நான் அவர் மேலே நமக்கு வந்து ஒரு டவுட்டே வராது. அப்படிலாம் ஒரு சில வழக்கெல்லாம் இருக்குது. நிறைய உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போது கணவனே வந்து மனைவியை கொலை பண்ணிட்டுருப்பார். பண்ணிவிட்டு எதையாவது ஒன்று அவரே வந்து ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுட்டு, இல்லைன்னா வந்து தலைகாணி வச்சு முகத்தை அடிச்சிட்ருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணார், அப்படியே தெரியாத மாதிரி திடீர்னு ஏதோ காலையிலேருந்து பார்த்த மாதிரி அப்படியே குய்யோ மாதிரியும் கத்திக்கிட்டு அழுதுகிட்டு, ஐயோ என்னை விட்டு போயிட்டியே,
ஐயோ அப்படி இப்படின்னு ஆகும்னு ஒரு பெரிய சீன்லாம் போடுவார். ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாத்தையும் நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அவர் தான் அந்த குற்றவாளியாக இருப்பார். அது மாதிரி பெண்களும் சில நேரத்தில் கணவனையே கூட அது மாதிரி வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப பிரயோஜனம் இல்லாத ஒரு கணவன், ரொம்ப கொடுமைக்கார கணவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா சில நேரத்தில் அவங்களே கூட அது மாதிரியான ஒரு கொலையெல்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக கூட கொலை பண்ணுறாங்களா சார்? பின்ன ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு ஒரு 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 எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது இல்லையாம்மா? ஆமாம். எந்த யூஸும் இல்லை. ரெண்டாவது வந்து தேவையில்லாமல் துன்புறுத்துறது, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, அவங்க எங்கன்னா வேலைக்கு போனால் அவங்க மேலே சந்தேகப்படுறது, பசங்களையும் வந்து சரியாக படிக்க விடாமல் பண்ணுறது. ஸோ ஒரு 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 கட்டத்துக்கு வெறுப்பின் கட்டத்துக்கு எல்லைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோண தானே செய்யும். எல்லாருக்கும் தோண போகிறது இல்லை. ஒரு சிலர் அப்படி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இவன் இருந்தால் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது, இவன் எப்படியாவது வந்து சாகடிச்சிடணுன்ற மாதிரி ஒரு தவறான ஒரு முடிவுக்கு போய் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சிக்கணுமே, ஏன்னா தனக்கு இருக்கிற குழந்தைங்களையாவது காப்பாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து தான் கொலை செய்யலைன்ற மாதிரி நம்ம கூட சேர்ந்து நடிப்பாங்க, நம்ம கூட சேர்ந்து அழுவாங்க, போலீஸோடு சேர்ந்து அப்படியே ரொம்ப பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் கேட்ட அந்த வித்தியாசமான ஒரு கேசஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி நிறைய ஹஸ்பண்டு ஒய்ஃபு கொலை பண்ணிவிட்டு நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க இல்லையா? அது மாதிரியான ஒரு வழக்கில் கிட்டத்தட்ட இதில் நடந்த வழக்கு தான் அது. நம்ம 1008 அந்த சர்வெண்டிங் எக்மோர் 1008 நடந்த ஒரு வழக்கு. ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய வீட்டுக்காரை போனவர் காணோம், 2 நாள் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்காரர் போனவர் இன்னும் வரவே இல்லை சார். 2 நாள் கழிச்சு தான் கம்ப்ளைண்ட். ஆமாம், 2 நாள் கழிச்சு தான் கம்ப்ளைண்ட். அவங்க என்னன்னா தேடி பார்க்குறாங்க, எங்கேயாவது வேறு எங்கேயாவது போயிருப்பாரோ இல்லை சொந்தக்காரர்கிட்ட போயிருப்பாரோ என்னவோ எதுன்னு சொல்லி தேடிட்டு தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கடைசியாக போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்பொழுது அப்போ அவங்கக்கிட்ட போலீஸ் நம்ம கேட்குறோம். நம்ம கேட்கும்போது என்ன தகவல்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ தான் இந்த தகவல்லாம் சொல்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலாக அவர் இந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்ததெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியாமல் கொண்டு வரணுன்ற மாதிரி அவங்க வந்து காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன விஷயம், ஏன் எங்கே போனார் வந்தாருன்னா அவங்க இதெல்லாம் சொல்லும்போது இது சொல்கிறாங்க, ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. அதாவது அவருடைய குலதெய்வம் ஒன்று இருக்குது சார், விழுப்புரம் கிட்ட, அந்த கோயிலுக்கு போவார், அடிக்கடி போயிட்டு வருவார் சார். அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த குலதெய்வம் தான் அவருக்கு எல்லாமே, அந்த குலதெய்வம் கோயிலில் போய் தான் உத்தரவு கேட்பார், அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனார், அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை சார். ஸோ எங்களுக்கு அந்த கோயிலுக்கு போனதோடு சரி சார், அதுக்கப்புறம் வரல சார் அப்படின்றது அந்த அம்மா சொன்ன கம்ப்ளைண்ட், அந்த விஷயம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அங்கே போகிறோம், அந்த கோயில் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டே கேட்டுக்கிட்டு நம்ம அங்கே போய் கேட்குறோம். அங்கே போய் கேட்கும்போது பார்த்தா இவர் அடிக்கடி அந்த கோவிலுக்கு வருவார். அந்த குலதெய்வம் அந்த சாமி மேலே இவருக்கு அபரிமிதமான பக்தி. ஓகே. ஃபேமிலியாக போக மாட்டார், அவர் மட்டும் தனியாக போவாரா சார்? ஃபேமிலியாகவும் போயிருக்காரு, நிறைய நேரங்களில் ஃபேமிலியாகவும் போயிருக்காரு, தனியாகவும் போவார். ஓகே. தனியாக போயிட்டு அங்கே போயிட்டு வந்து ஒரு அபரிமிதமான பக்தி. அங்கே வந்து இவர் அந்த உத்தரவுலாம் கேட்குறது சொல்லணுன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லாவும் இருக்கும். அது வந்து ஒரு வழக்கு மாதிரியே இருக்காது. நம்ம ஃபைன் டைனமர்கள் சொல்லலாமே. ஓகே. ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கடவுள் பக்தர்னால் கிட்டத்தட்ட அவர் வந்து ரொம்ப ஒரு சாமி மேலே அவருக்கு ரொம்ப பக்தி, அம்மன் மேலே ரொம்ப பக்தி அவருக்கு. அவருக்கு வழக்கமாக வந்து அவர் சென்னை வீடு அவருக்கு. ஓகே. அவருக்கு வந்து வழக்கமாக வந்து ஒரு கோயில், அவருக்குன்னு ஒரு குலதெய்வம் ஒன்று இருக்குது. அந்த குலதெய்வத்தில் போய் தான் சாமி கும்பிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் அவருக்கு அந்த சாமியினுடைய உத்தரவு கிடைச்சாதான் அவர் எதையுமே செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி, மிகப்பெரிய கோடீஸ்வரர், பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் குடும்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, 2 பசங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவர் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட அது வந்து நம்ம விழுப்புரம் போகிற வழியில் இருக்குது சென்னையிலேருந்து. எப்பவுமே அவ்வளோ தூரம் போவார், காரில் போவார், சாமி கும்பிடுவார். அங்கே அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், இப்போ ஏதோ ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும், இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்கே போய் ஒரு உத்தரவு கேட்பார். அந்த கோயிலில் போய் அந்த அம்மாட்ட போய் உத்தரவு கேட்டு அவங்க உத்தரவு கொடுத்தாங்கன்னா இவர் அதுக்கப்புறம் தான் அதை செயல்படுத்துவார். சப்போஸ் அதில் வந்து அவருக்கு நெகட்டிவான ரிசல்ட் கிடச்சிதுன்னா அவர் பண்ணவே மாட்டார். அது எவ்வளோ பெரிய லாபம் வர விஷயமா இருந்தாலும் அவர் அதை பண்ணவே மாட்டார். இப்போ உத்தரவு கேட்குறதுங்கிறதுனா நிறைய பேருக்கு தெரியும், நம்ம இந்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விபூதியும் ஒரு குங்குமமும் மடித்து போடுவாங்க.
அது எடுக்கும்போது யாரையாவது குழந்தைங்க விட்டு எடுக்க சொல்லுவாங்க. அது குங்குமம் வந்துருச்சுன்னா பாசிட்டிவ், விபூதி வந்தால் நெகட்டிவ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து பூ போடுவாங்க. ஒரு ரோஸ் கலர் பூ வைப்பாங்க, ஒன்று வந்து வெள்ளை மல்லிப்பூ வைப்பாங்க. அந்த ரோஸ் கலர் பூ வந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் உடைய இது. இவர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கோயிலில் ஒருத்தர் வந்து அவர் தான் சாமி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மன் பூசாரி இல்லை, பூசாரின்றது கோயில் பணி செய்கிறவர். சில பேருக்கு வந்து சாமி வரும்னாங்க. நம்ம இப்போ நிறைய கோயிலெல்லாம் பார்க்குறோம்ல, சாமி வந்து உத்தரவு கொடுக்கும், சாமி மேலே வந்து அந்த வந்து பம்பை வீடு அடிக்கிறவங்களாம் கேட்பாங்க, அம்மா யாருமா எங்கேருந்துமா வந்திருக்க தாயே அப்படிலாம் கேட்பாங்க. அவங்க வந்து நான் வந்து ஏழுமலையாண்டா, நான் வந்து பழனி முருகன், நான் வந்து பெரியபாளையத்தம்மன், நான் வந்து பவானீஸ்வரி அப்படிலாம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அம்மா என்னம்மா நாங்கள் இந்த கூழ் ஊற்ற போகிறோம் ஆடி மாதம். இப்போ இந்த ஆடி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய பிரசித்தமாக எல்லா கோயிலையும் நடக்கும். நம்ம கூழ் ஊற்ற போகிறோமா, அம்மாவுக்கு மகிழ்ச்சியா, ஊர் ஜனம்லாம் நல்லா வச்சுக்குவீங்களா, நாங்கள் இந்த திருவிழா நடத்தலாமா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த பூசாரி கேட்பார். அப்போ அந்த அம்மா சொல்லும், அந்த சாமி ஆடுறவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நல்லா பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணுங்கள், அம்மா கூடவே இருந்து எங்களுக்கெல்லாம் அந்த திருவிழாவுக்கு ஒத்துழைப்பியாமா இவர் கேட்பார். இருக்கேன்டா, உங்கள் கூட இருக்கேன்டா, நீங்களாம் என் பிள்ளைங்கடா, நான் உங்களை பாதுகாப்பேன்டா. இதெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக அங்கங்கே பார்க்குறது. இது ஒரு 5 நிமிஷம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் மலையேறி ஏற்றிடுவாங்க. அப்புறம் அந்த சாமியார் வந்து என்ன பண்ணுவார், ஒரு கற்பூரம் கையில் கொடுப்பாரு. அந்த கற்பூரத்தையும் அப்படி திவாரத்தில் காட்டி வாயில் போட்டுக்குவாங்க. சில பேர் ஊதி வச்சு நெத்தியில் எழுத்துனாங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுந்தாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சாமி சொன்னதா நம்மளும் அதை நம்புகிறோம். அது மாதிரி அந்த கோயிலில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து அப்பப்போ இது மாதிரி அம்மன் வரும் போவோம். அவர் வந்து இவரை வந்து வாட்ச் பண்ணுறாரு. இவர் வர்றது, இந்த உத்தரவு கேட்குறது, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அதை வாட்ச் பண்ணிவிட்டு அவருக்கு சாமி வருது. அவர் வந்து சில நேரத்தில் அவருக்கு சாமி வரும்பொழுது அவர்கிட்டே ஒரு உத்தரவு கேட்குற மாதிரி ஒரு பரீட்சையத்தை அவர் ஏற்படுத்திக்கிட்டார். உடனே இவர் வந்து அந்த பூ மடிச்செலாம் போடாமல் அவர்கிட்டே கேட்குறது, போய் அந்த பம்பை வீடுக்கெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் டக்கு என்ன பண்ணுவார், இவருடைய குலதெய்வமே, இவருடைய என்ன குலதெய்வம் ஒரு சாமி கும்பிட்றாரோ அந்த குலதெய்வமே வந்து என் மேலே வந்துடுச்சு மாதிரி அவர் அதை சொன்ன உடனே இவருக்கு இன்னும் பெரிய நம்பிக்கை. உண்மையிலே அவர் மேலே வருது, சாமி வருது, சாமி வந்து ஆடுறாரு. அப்போது ஆடும்போது இவர் அதை கேட்குறாரு. கேட்கும்போது அவர் வந்து சில உத்தரவுலாம் கொடுக்குறாரு. இவங்க இந்த காரியம் செய், இந்த காரியம் செய்யாத, நீ வந்து இதை பண்ணு, அதை பண்ணு, பிஸ்னஸ் பண்ணுறதில்ல இப்போ நேரம் சரியில்லை, நீ இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்து இதை முயற்சி பண்ணு அப்படிலாம் அவர் சொல்லுவார். அடிக்கடி இதை கேட்குறாரு, இவரும் அதை ஃபாலோ பண்ணுறாரு. அது ஒரு சக்ஸஸாகவும் ஆகுது. ஸோ அது கரெக்டாக போயிட்டு இருக்குது. அவருக்கு அது ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்து ரொம்ப ரெட்டிப்பாகுது அவர் மேலே. வழக்கமாக அது முடித்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அம்மன் வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க, ஊதி கொடுப்பாங்க, அது மாதிரி எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு வாழைப்பழம், பனானா வந்து ஒரு வாழைப்பழத்தை அவர் கொடுக்குறாரு. அது வந்து அவர் வந்து ரொம்ப பயபக்தியோடு அந்த வாழைப்பழத்தை வாங்கிக்குவார். அது அம்மனே கொடுத்த பழன்ற மாதிரி அவர் அதை சாப்பிடுவார். இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு வர ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கு. அப்போது ஒரு முறை இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு முறை அவர் என்ன பண்ணுறாரு, சாமி வந்து ஆடுறார். ஆடும்போது உனக்கு வந்து ரொம்ப டைம் பேடாக இருக்குது, உனக்கு கெட்ட நேரம் வருது, இப்போ வந்து நீ எது செஞ்சாலுமே வந்து அது சரியாக வராது, எல்லாமே ஃபெயிலியர் ஆகும், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாகுது உனக்கு அப்படின்னோடனே இவர் அப்செட் ஆகுறாரு. அந்த பெரிய கோட்டீஸ்வர் பணக்காரன் சொல்கிறேன் இல்லையா, அவர் அப்செட் ஆகுறாரு. அப்போது அம்மா நான் அப்போ என்னம்மா வழி, நான் என்ன பண்ணணும், பரிகாரம் தோசை சூப்பர், பரிகாரம் என்னம்மா, அதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா, இப்படி திடீர்னு வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு எதிர்பார்க்கலாமா, நீ இப்படி சொல்லிட்டியம்மா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாரு. அப்போது தெய்வம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, சரி நீ இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் என்ன ஆகுதுன்னா, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற கேஷு, நகை, டாக்குமெண்ட்ஸு, உன்னுடைய சொத்துன்னு நீ எதை நினைக்கிறியோ எல்லாத்தையுமே கொண்டு வா, அடுத்த முறை வரும்போது கொண்டு வா, கொண்டு வந்து இங்கே பூஜையில் வை, நான் வந்து அதுக்கு ஏதோ ஒரு பரிகாரம், அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் தண்ணி தெளித்து ஒரு
எல்லாம் பண்ணிவிட்டு நான் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீ எடுத்துன்னு போட்டினா எல்லாமே உனக்கு கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் உனக்கு வந்து எந்த விதமான கெட்ட இதுவும் உங்ககிட்ட நெருங்காது. நீ அதுக்கப்புறம் பழையபடி இதை விட இன்னும் நீ பெரிய ஆளாக ஆகலாம் அப்படின்ற மாதிரி அந்த உத்தரவை சொல்கிறார். அவர் சொன்னோடனே அவர் தான் அதுக்கப்புறம் வந்து தண்ணி கிண்ணி தெளித்து அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்புறமா எழுப்பி எல்லாம் ஜனங்க அங்கே நிறைய கோயில் இது மாதிரிலாம் வரும்போது நிறைய ஜனங்க கூடலாம் நிற்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னே இவரே அந்த அந்த தம்பியை கேட்குறாரு. சின்ன வயசு பையன்தான் அவர். ஓகே. அவர் மேலே தான் அந்த குலதெய்வம் வருது. அப்போ அவரே கேட்குறாரு, என்ன சார் என்ன சொன்னிச்சு, அம்மா வந்தது என்ன சார் சொல்லிச்சு? இல்லை இது மாதிரி வந்து எனக்கு கெட்ட நேரம் அப்படின்லாம் சொன்னாங்க, அதனால தான் ரொம்ப இதுவாகிட்டேன். ஐயோ என்ன சார் அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை அதுக்கு பரிகாரமும் சொல்லியிருக்காங்க, நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு அதான் ஒரு 10-15 நாள் பொறுத்து அதுக்கு ஒரு டைம்லாம் குறிச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல நேரம்லாம் பார்த்து அந்த நேரமும் அவரே குறித்து கொடுக்குறாரு. அந்த சாமி வருது இல்லையா, அவரே குறிச்சிலாம் கொடுக்குறாரு. இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த அமாவாசையோட அந்த பௌர்ணமி அமாவாசை அது மாதிரி அந்த அந்த நேரத்தில் நம்ம வச்சு பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால இவர் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு பாவம் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு, நகை, வீட்டில் இருக்கிற கேஷுங்க ஓரளவுக்கு இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய சூட்கேஸில் வச்சு கொண்டு வர்றார். கொண்டு வந்துட்டு அதே மாதிரி சாமிக்கிட்ட வைக்கிறாரு. வழக்கம் போல் அந்த பம்பை உடுக்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணும்போது சாமி வருது அவர் மேலே, அந்த தம்பி மேலே. அந்த அம்மா வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, கொண்டு வந்துட்டு எல்லாமே நான் சொன்ன மாதிரி அப்படின்னோடனே இவர் அம்மா எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சுருக்கம்மா அப்படின்னோடனே காலடியில் வைடா அப்படிங்கிறாரு. அவன் காலடியில் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. வச்சோடனே இவர் அதுக்கேற்ற மாதிரி அதில் ஒரு தீர்த்தம்லாம் தெளித்து அது மேலே பூவெல்லாம் போட்டு அதுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணி அதை எடுத்து கையில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. ஓகே. கொடுத்துட்டு இதோட உனக்கு வந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு, இதுக்கு மேலே நீ எந்த விதமான இதுக்கும் நீ பயப்பட வேண்டாம், இனிமேல் வந்து உனக்கு எல்லாமே இனிமேல் வரப்போகிற காலம் பூரா உனக்கு நல்லா இருக்கும், சுபீட்சமாக இருப்ப, ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னோடனே இவருக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சி. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் எழுந்துக்கிட்டார். அப்புறமா அப்படியே ஒரு பழம் எப்போதும் கொடுக்குற மாதிரி வாழைப்பழம் ஒன்று கொடுக்குறாரு. அந்த பழத்தையும் பயபக்தியோடய வாங்கி சாப்பிட்றாரு. முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்ச உடனே இவர் வந்து காரில் சென்னைக்கு கிளம்பணும். அவர் அதுக்குள்ளே அவருக்கு சாமி மலையேறிடுச்சு இல்லையா. மலையேறினோடனே அவர் என்ன சொன்னாங்க, சார் என்ன சார் அம்மா வந்தாங்களே என்ன சார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. ஓ அப்படியா சார், சரி சார் நல்லா இருக்கும் சார், சார் நீங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் சார் எங்களுக்கெல்லாம் நிம்மதி சார். ஏன்னா இவர் போகும்போது வரும்போதெல்லாம் அவங்களுக்கு நிறைய காசுலாம் தரார். அங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு, பூஜாரிக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அதுவும் இந்த தம்பிக்கு வந்து அவர் கொஞ்சம் அதிகமாகவே காசு தருவார். ஏன்னா இவர் மேலே சாமிலாம் வருதுன்றதுனால இவர் மேலே அவருக்கு ஒரு மரியாதை, காசு தருவார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நான் சென்னை கிளம்புறேன் அப்படின்போது, ஐயா கொஞ்சம் நானும் சென்னைக்கு தான் வரேன், அதனால் நான் கொஞ்சம் உங்கள் கூடயே வரேன்யா, நான் வந்து சென்னையில் என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் அந்த தம்பி. இவர் ஒன்று தனியாக தானே போகிறோம், அதில் என்ன இருக்குது வாங்க போகலாம் அப்படின்ட்டு. அவர் டிரைவிங்கும் தெரியும் அவருக்கு, போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நானே வண்டி ஓட்டுறேன்யா. சரி. அவர் வண்டி ஓட்டுறாரு, ஒரு பின் சீட்டில் உட்காந்துக்கிறாரு. சூட் கேஸ்லாம் வந்து இதில் வச்சாச்சு, கார் உள்ள வச்சாச்சு. அங்கேருந்து இவங்க வராங்க. கிட்டத்தட்ட ஒரு விழுப்புரம்லேருந்து கிளம்பி அப்படியே கொஞ்சம் தூரம் திண்டிவனம் வரைக்கும் அப்படியே தாண்டி அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த அந்த கோட்டீஸ்வரர்னு சொன்னேன் இல்லையா, பணக்காரன் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கண்ணுலாம் இருட்டுது அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுறாரு. உடனே ஒரு வண்டியை ஓரம் நிறுத்திட்டு விசாரிக்கிறார். ஐயா என்னங்க தண்ணி குடிங்க, இருந்தாங்க தண்ணி முகத்தெல்லாம் தெளிச்சு பார்க்குறாரு. அவரால் ஒன்றுமே முடியல. இல்லை ஏதோ ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது, சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க சீக்கிரம் அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரிங்க போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே திரும்பி என்ன பண்ணுறாரு, அங்கே இவருக்கு வண்டி எடுத்துக்கிறாரு. இவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் இந்த பையனுக்கு. அந்த நண்பர் வழியில் போய் நேராக கொஞ்சம் ட்ராவல் பண்ணி உள்ளே போய் அந்த மாதிரி வந்து இவர் அப்படியே வண்டியில் படுத்துட்டார். படுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட அந்த சூட் கேஸை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. இதை பத்திரமா வச்சுக்க,
அவருக்கு வந்து ரைடு வந்துடுச்சான், இன்கம் டேக்ஸ் ரைடெலாம் வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்கிறாரு, யார்கிட்டயாவது நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து வைக்க சொல்கிறாரு. ஸோ அதனால் நீ இதை வச்சுக்க, நான் வந்து அவர் வந்து மறுபடியும் வந்து கலெக்ட் பண்ணிக்குவார், அப்போ நானே கூட வரேன்டா அப்படின்னு சொன்னோன்னா ஃப்ரெண்டு தானே. அதனால் அவன் என்ன பண்ணுறான், சரி நட்பினுடைய அந்த இதில் அவன் வாங்கி பத்திரமா நான் வச்சுக்கிறேன்டா. இவர் உடனே திரும்பி வந்து மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு நேராக சென்னை வரார்.